You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி வருவதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நித்தியம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. இது எப்போ வேணாலும் முடிந்து போகலாம். அது முடிந்த பிறகு நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திருந்து மரித்தால்தான் நம் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். தவிர நம்ம மனம் போல வாழ்ந்துட்டு நான் ஆலயத்துக்கு போனேன், நான் பந்தியில் பங்கு கொண்டேன், நான் காணிக்கை கொடுத்தேன், நான் தசம பாகம் கொடுத்தேன், நான் ஏழைங்களுக்கு உதவி செஞ்சேன், நான் இதெல்லாம் போய் ட்ராக்ஸ் கொடுத்தேன், எந்த காரியமும் நடக்காது. கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும். அந்த உபதேசத்தை கை கொள்ளணும். அந்த உபதேசம் தான் நம்ம கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை படிக்க தெரிலனா கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நிறையா இந்த வேத வசனங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாக தனிப்பட்ட முறையில் வசனத்தை கேட்குற வசதியெல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியத்தை தேடி வாங்கணும். தவிர உலக சம்பந்தப்பட்ட உலகத்தில் உங்களை அழிவை நோக்கி கொண்டு போகிற காரியங்களை அதிகமாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. தேவனோடு நடக்கவும் தேவனோட வாழவும் உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். போன நிகழ்ச்சியில் கூட நம்ம மத்தியில் பாஸ்டர் டேவிட் அவங்க ரொம்ப அழகாக அநேக காரியங்களை சொல்லி நம்ம எந்த கோணத்தில் போனோம் அப்படின்னா, மனம் திரும்புதல், ரட்சிப்பு. நித்தியத்துக்குள் போக வேண்டுமானால் மனம் திரும்புதல் வேண்டும், ரட்சிப்பு வேண்டும். அப்போது இந்த நித்தியத்தை குறித்து ஏராளமான காரியங்களை போன பகுதியில் நாம் பேசியிருக்கிறோம். பாஸ்டர் டேவிட் மூலியமாக ஏராளமான காரியங்கள் நமக்கு அறிவிக்கப்பட்டது. ஆவியானவர் நம்மளை நடத்தினார். அப்போ இந்த நிகழ்ச்சியிலும் அவங்க நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து போன நிகழ்ச்சியிலிருந்து இந்த நிகழ்ச்சியில அநேக காரியங்களை பேசுறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். ஏன்னா ஏற்கனவே நிகழ்ச்சியில நம்ம பிஷப் ரெவரண்ட் பெனியஸ் ஐயா பேசினாங்க, அதுக்கப்புறம் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா பேசியிருக்கிறாங்க, ரெவரண்ட் டிசோசா பேசியிருக்கிறாங்க. அப்போ அவங்க நாங்கள் ஒன்றா கூடி வராத நேரத்தில் நிறைய காரியத்தை ஆண்டவர் தொடர்ச்சி அந்த நித்தியத்தை குறித்து என் மூலியமாக கூட பேசிக்கொண்டே வருகிறார். ஆனால் அப்படி பேசுகிற இந்த காரியத்தில் புதிய காரியங்களை தான் ஆண்டவர் தொடர்ச்சியாக பேசுகிறார். இப்போ உங்கள் மூலியமாக கூட நிறைய புதிய காரியங்கள். ஏன்னா போன நிகழ்ச்சியை பார்க்கும்போது நித்திய வெளிச்சம், நித்திய ரட்சிப்பு, நித்திய சந்தோஷம், அப்போ அதெல்லாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் உலக பிரகாரமானதல்ல, எல்லா நித்தியத்தை குறித்தே அவர் பேசியிருக்கிறார் என்பதை தீர்க்க தரிசனத்தின் வாயிலாகவும் சரி வேத வசனத்தின் வாயிலாய் அவர்களுக்கு அறிவிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். அப்போ இந்த நிகழ்ச்சியிலும் இந்த நித்தியத்தை குறித்து அவங்களுக்கு நம்ம என்ன பேச போகிறோம். ஏன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த நிகழ்ச்சியில் நித்தியம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அதை விட்டு விலகவே கூடாது. அப்போ அது மேலேயே தேடலாக இருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம், வேறு எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறேன் கேளுங்க, உலகத்தில் உள்ள அத்தனையும் அழிஞ்சு போகும். ஒன்று கூட நம்மளோட நிற்க போகிறதில்ல, யாருமே நிற்க போகிறதில்ல. நான் கேட்குறேன், உங்களை நேசிக்கிறவங்க இல்லை திருமணம் பண்ணி கூட இருக்கிறோம், நீங்கள் செத்து குழியில் வைக்கும்போது அவங்க உங்களோட கூட குழியில் மூடப்படுவாங்களான்னு யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக இல்லை. மூடிட்டு அவங்க அழுதாலும் அவங்க மண்ணை போட்டு தான் வருவாங்க. தவிர நானும் அதிலே போய் படுத்துக்கிறேன் என்னையும் மூடிடுங்கன்னு சொல்லி யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா உலக வாழ்க்கை அவ்வளோதான், எல்லா மனிதர்களுக்கும் அவ்வளோதான். நானும் அவ்வளோதான், நீங்களும் அவ்வளோதான். அது எப்போ வேணாலும் முடிந்து போகலாம். இதை குறித்து மேன்மை பாராட்ட உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்தில் வாழுகிற இந்த நாட்களில் நித்தியத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டு அதுக்கு ஏற்றவாறு என்ன செய்யணும், அதுக்கு ஏற்ற போஜனங்களை நாம் புசித்து அதுக்கு ஏற்றவாறு நம்ம நடக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். இந்த பகுதியிலும் நம்முடைய அன்பு போதகர் நம்மோடு கூட என்ன பேச போகிறார் என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியில் கவனிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியிலும் கூட அந்த நித்திய ஜீவனை குறித்து நாம் அற்புதமா தியானிச்சுன்னு வந்தோம். அதுல போன முறை நித்திய சந்தோஷத்தை குறித்தும் பிறகு நித்திய வெளிச்சத்தை குறித்து நாம் பார்த்தோம். அதே போல ரட்சிப்பு குறித்து நம்ம டச் பண்ணோம். அது உங்க வாயிலே ஆண்டு கொண்டு வந்தார் இன்னைக்கு. நித்திய ரட்சிப்பு அது உண்மையாகவே ஏசியா 45ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் இருக்குதுங்க. அதாவது 17ஆம் வசனத்துல அது நித்திய ரட்சிப்பு என்று சொல்லி வருகிறது. ஐசியா 45:17 இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். சோ போன நிகழ்ச்சியில நம்ம ரட்சிப்புனா என்ன, அந்த ரட்சிப்பு இல்லாம நான் பரலோகத்துக்கு போக முடியாது. கண்டிப்பா ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கணும், பிறகு வாயினால் அறிக்கை செய்யணும். அப்போ அந்த இட்டர்னல் எவர்லாஸ்டிங் சால்வேஷன். அதனால ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க உண்மையாவே நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா என்பது மிக மிக முக்கியம்.
ரட்சிப்பு இல்லாமல் அந்த நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. சில பேர் சொல்ற மாதிரி நான் பிறந்ததுலேருந்து கிறிஸ்டியனோ அல்லது நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்றதுனால நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. ஸோ அந்த நித்திய ரட்சிப்பு என்பது மிகவும் இம்பார்ட்டன்ட். அதே சமயத்தில் உடன்படிக்கை கூட நித்திய உடன்படிக்கை இருக்குதுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ணார். ஏசப்பா மரிக்கிறதுக்கு முன்னால கூட பார்த்தீங்கன்னா அந்த அப்பத்தை எடுத்து அவர் ஆஸ்வதிச்சு பிறகு அந்த பாத்திரத்தை எடுக்கும் போதோ இது என் ரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை. இட்ஸ் எட்டர்னல் கவனன்ட். அது நித்திய உடன்படிக்கை நம்மோடு கூட பண்ணியிருக்கிறாருங்க. அப்போ பாருங்க, ஆண்டவர் செய்யறது எல்லாமே ஒரு நித்தியத்துக்குரிய காரியம் தான் இருக்கு. கண்டிப்பா அவரு இது நித்திய ஜீவனுக்கு வரைக்கும் நீங்க நான் வரமளவும் என்ன நீங்க நினைவு கூறணும் அப்படின்றது எது ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணா அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், ஒரு உயிர்த்தெழுதல். இப்ப கூட பாத்தீங்கன்னா பாஸ்டர், நீங்க ஆப்பிரிக்காலெல்லாம் அந்த ட்ரைபல் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா அடிக்கடிக்கு அந்த காலத்துல ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதிக்கும் பிரச்சனை வந்துனே இருக்குமா. அப்போ சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க சமாதானம் பண்ணிக்குவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உடன்படிக்கை, ஒரு கவனன்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ஒரு பாத்திரத்தை கொண்டு வருவாங்க. அந்த ட்ரைபலில் ஒரு மனுஷனை தெரிந்து ரெப்ரசன்டேட்டிவாக எடுத்து இந்த ட்ரைபல்லேருந்து ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவ் கொண்டு வந்து இந்த மனுஷன் ஒரு கட் பண்ணும், அந்த அவருடைய விரலையும் கட் பண்ணிட்டு அந்த ரத்தத்தை அந்த கப்பில் போடணும். அந்த மனுஷனும் அந்த அவருடைய அந்த ஒரு விரல இருந்து ஒரு ட்ராப் பிளட் அங்கே போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. பண்ணிட்டு அன்னிலிருந்து அவங்க என்ன உடன்படிக்கைன்னா, உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன் ஹெல்ப் பண்றதுக்கு, உனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இது எங்க ப்ராப்ளம் மாதிரி தான், உனக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு ஒரு அதே மாதிரி எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். ஸோ they come into a covenant. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கூட நம்மோடு பண்ணது ஒரு நித்திய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில நீங்க சொல்ற ஒரு வேலை அந்த ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணாலும் அது கூட தற்காலிகமானது. ஆமா, டெம்பரரி. இயேசு செய்தது தான் நித்தியமான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை நம்மள நித்தியத்துக்குள்ள கொண்டு போகும். ஸோ அந்த ஆண்டவராக இயேசு எப்படி அந்த உடன்படிக்கை பண்ணார்னா அந்த ரத்தத்தின் மூலமா தான், அவருடைய ரத்தத்தினால தான் அந்த உடன்படிக்கை பண்ணார். இனி கூட அவர் கையில அந்த காயங்களை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒருவேளை பரலோகத்துக்கு நம்ம போவோம்னா அந்த அந்த ஸ்கார் ரெப்ரசன்ஸ் அவர் பார்க்கும் போதெல்லாம் நம்ம உடன்படிக்கை அவர் நினைக்கிறாரு. நம்மளும் அவர் செய்த உடன்படிக்கையை நம்ம வாரம் நினைக்கிறோம். அதுக்கு தான் யோவான் 6 சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாள்ல நான் எழுப்பேன். அங்க இம்பார்ட்டன்ட் திங் இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் அவருடைய ரத்தம். அதனால தான் நம்ம சபையில வாரமோ மாதம் ஒரு முறையோ நம்ம அவருடைய அப்பத்திலும் அவருடைய ரசத்தில் எடுக்கும் போதெல்லாம் this is a token of his covenant. ஆண்டவர் என்னோடு கூட ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ணார். ஸோ இந்த உடன்படிக்கையில் நிறைய ஆசீர்வாதங்களும் இருக்குது பாஸ்டர். அந்த நித்திய உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எபிரேயரில் படிக்கும்போது உன் பாவங்களை நீ நினைக்க மாட்டேன், உன்னோடு கூட நான் பண்ணியிருக்கிற உடன்படிக்கையில் என்ன ஆசீர்வாதம்னா உன் பாவங்களை நான் நினைப்பதில்லை, நீ என்னுடைய பிள்ளை என்றது அந்த உடன்படிக்கை எடுத்துக்காட்டுது. இனி கூட இஸ்ரவேல் ஜனங்களுடைய மேன்மை என்னன்னா, அன்னைக்கு ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணாராங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த உடன்படிக்கை நிற்குதுங்க பாஸ்டர். ஆல்மோஸ்ட் 4000 வருஷம் ஆச்சு ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை. இன்னைக்கும் அந்த ஆபிரகாமுடைய பேர் இருக்குது, இன்னைக்கும் இஸ்ரவேல் என்ற நாடு இருக்குதுன்னா the power of his covenant. ஸோ நித்திய உடன்படிக்கையும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க சொன்ன மாதிரி நித்திய ரட்சிப்பு என்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. இந்த உடன்படிக்கை கூட நிறைய அதை நான் டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராம்ல கூட நிறைய நிகழ்ச்சிகளை உடன்படிக்கை குறித்து நான் பேசியிருக்கிறேன். இப்ப போன முறை நிகழ்ச்சியில முடிக்கும் போது ஒரு வசனத்தை சொன்னீங்க, நித்திய ஜீவனுக்குள்ள வசனத்தை ஆராய்வதனால நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறிகிறீர்களே அப்படின்னு. அது யோவான்ல நமக்கு 5ஆம் அதிகாரத்துல 39ஆம் வசனத்துல அது எழுதப்பட்டிருக்கு. அந்த விஷயம் 39ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்த காரியத்தை ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். ஆனாலும் தொடர்ச்சியா இந்த வசனத்தின் வாயில உங்க மூலியமா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்க விரும்புகிறேன். நிச்சயமா. இப்போ பாஸ்டர் சொன்ன மாதிரிங்க, இந்த ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தை யோவான் சுவிசேஷம் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. ஸோ வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வசனம் மிகவும் முக்கியம். நான் பாஸ்டர் ஜெனரலாக பேசும்போது கூட அதிகமாக வேதத்தை நம்ம படிக்கிற ஒரு காலம் இந்த காலமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி சாத்தான் எல்லாத்துக்கும் நேரத்தை கொடுக்குறான். மொபைலுக்கு நேரம் இருக்குது, ஆனால் வேத வசனத்தை ஆராயத்துக்கு மாத்திரம் மனசு வரமாட்டேங்குது. ஆனால் அதில் தான் நித்திய ஜீவன் இருக்குதுங்க. இந்த வசனம்
ஒரு வார்த்தையும் தவறி போகாது. இந்த வசனத்துல சொல்லணும்னா அது ஒரு சம்மட்டியை போல இருக்குது அப்படின்றாரு ஆண்டவர். இந்த வசனம் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுது. எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ்ல அவன் ப்ரிப்பரேஷன் இல்லாத எக்ஸாம் ஃபேஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தக்கூடியது அவருடைய வேத வசனம். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த வசனத்தை நீ ஆராய்ந்து பாரு. ஏன்னா அவர் வார்த்தையாகிய தேவன். ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது. ஸோ இந்த ஒரு வார்த்தையும் கூட அது ஆவியாயும் ஜீவனா இருக்கிறது. அது யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எவ்ரி வேர்ட் இஸ் லைஃப் அப்படின்னு. ஆமாங்க, அது யோவான் சுவிசேஷம் 6:63 நம்ம வாசிக்கும் போது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானதோ ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயிருக்கிறது. ஆமென். அப்போ இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது அதுல ஜீவன் இருக்குதுங்க, சுகம் இருக்குதுங்க. கண்டிப்பா. ஏன்னா இங்கிலீஷ்ல நான் அதே வசனத்தை வாசிக்கிறேன். John 6:62 and 63. What then if you should see the Son of Man ascending where he was before? It is the Spirit who gives life, and the flesh profits nothing. The word that I speak to you are spirit, and they are life. So the word that I speak to you, the flesh is nothing என்றாரு. அப்பா இது ரொம்ப முக்கியம். மாம்சம் ஒன்றுத்துக்கும் உதவாது. இன்னைக்கு மாம்சத்தை தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். எவ்வளவுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி மரித்தாலும் அவங்க மரித்ததோட அவங்க பேரு பாடி. ஆமா ஆமா, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அவங்க எவ்வளவு பேர் ஆளா இருந்தாலும் அந்த மார்ச்சரியில தான் வைப்பாங்க. அவங்க எவ்வளவு பேர் ஆளா இருந்தாலும் அவங்களை கொண்டு சவப்பட்டியில மண்ணில தான் அடக்க மாட்டாங்க, இல்லைன்னா போய் எரிச்சிருவாங்க. ரெண்டுல எதனா மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. இப்ப அந்த மாம்சத்தை வச்சு நாங்க இது பண்றோம், அவங்க இது பாருங்க பண்ணுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. மாம்சம் ஒண்ணுமே இல்லை, உதவாது. பட் அந்த அவருடைய வார்த்தை தான் ஜீவனா இருக்கு. அதுக்குதான் நம்ம அதிகமான நேரம் மனுஷர்கிட்ட பேசுறத காட்டிலும் அதிக வீணான வார்த்தைகள், ஏன்னா வீணான வார்த்தை கணக்கு கொடுக்கணும்ன்றார். கண்டிப்பா தேவ வசனத்தை நம்ம பேசலாம், அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குதுங்க, கண்டிப்பா சுகம் இருக்கு. ஒரு நாள் பாஸ்டர் பால் யாங்கிச்சோ என்ற பெரிய தேவ மனிதர், அவர் சவுத் கொரியால இன்னைக்கும் வேர்ல்ட்ல லார்ஜஸ்ட் சர்ச் அவரது தான். அவர் உயிரோடு இருக்கும் போது ஒரு அம்மா வந்தாங்களா, 70 வயசு, ஐயா தொண்டையில கேன்சர் இருக்குது, நான் என்ன செய்வது வந்து புலம்ப ஆரம்பிச்சாங்க. 2-3 முறை ப்ரேயர் பண்ணாரு, அவருக்கு ஹீலிங் கிஃப்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ஆனா ஒன்றும் நடக்கல. அப்போ ஆண்டத்துல போய் கேட்டார், ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே பண்ணிட்டோம்? ஆண்டு சொன்னாராம், என் வார்த்தைகள் அவங்க வாயில நீ புட் மை வேர்ட் இன் அவர் மவுத் அப்படின்னா. அப்போ அவர் உடனடியாக என்ன பண்ணாரு, அம்மா உனக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு, உனக்கு ஒரு ஹோம்ஒர்க் மானாருங்களாம். என்ன பாஸ்டர் ஹோம்ஒர்க்கு அப்படின்னு, இந்த வசனத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 தடவை சொல்லணும் எழுதணும்னாராம். என்ன வசனம்? இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமானேன், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமானேன். சொல்லணும் எழுதணும். எவ்வளோ நாள் அண்ணா எடுத்துன்னு வாங்கிக்கிறாரு. அப்போது அவங்க வாயில் அணியோட என்ன ஆச்சுங்கன்னா, வீட்டுக்கு போய் 10 நாளுக்கு மேலே இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமானேன், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சொல்லோ 10ஆவது நாள் வந்தாங்களாம், பாஸ்டர் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன்னு. கேட்டா, என்னம்மா தொண்டை கரகரான்னு பேசுவேன், இப்போ நல்லா பேசுகிறேன்னாருங்களாம். பாஸ்டர் அந்த கேன்சரை நான் மறந்துட்டேன் பாஸ்டர், அந்த கட்டியை மறந்துட்டேன், இந்த வார்த்தையே நான் சொல்லி அதுவே எனக்கு ஜீவனா மாறிச்சு. அவர் சொன்னார், போய் செக் பண்ணி பாருமான்னு. செக் பண்ணி பார்த்தா அந்த கட்டியே இல்லைங்களா பாஸ்டர். அவருடைய வசனமே ஆவியாயும் அவருடைய வார்த்தையே ஜீவனா இருக்கிறது, நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு போகிறது. அதாவது இந்த தற்காலிகமான மாம்ச வாழ்க்கைக்கும் அந்த வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. அதே நேரத்துல இந்த வாழ்க்கை இங்க முடிந்த உடனே நித்தியத்துக்குள்ளவும் நம்மளை கொண்டு போகிறது. இட் இஸ் லைஃப். அந்த வார்த்தை அதுதான். அது உண்மையாகவே சங்கீதம் 1 நம்ம படிக்கும் போதோ, இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது பாஸ்டர். ஆண்டவர் இந்த வசனத்தை, இந்த வார்த்தை ஒரு மழைக்கு கம்பேர் பண்றாரு. இந்த மழை எப்படி பூமியை நனைச்சு அது உடனே நீங்க பாருங்க, இதுக்கு முன்னால காஞ்சிருக்கிற இடம்லாம் மழை ராத்திரி எல்லாம் வந்தோடனே நெக்ஸ்ட் நாள் நீங்க பாத்தீங்கன்னா பச்சையாயிட்டு இருக்கணும். அப்போ வேத வசனம் கூட எப்படி, அதுக்கு ஐசால வாசிக்கிறோம், அந்த மழை எப்படி அந்த பூமியை நனைத்து துளிர் விட செய்கிறதோ, அத மாதிரி தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் போகாது. இட் வில் நாட் கோ வாய்ட் அப்படின்னா. சோ தட் இஸ் த பவர். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க வசனத்தை தியானிங்க, வசனத்தை தேடி பாருங்க, அதுல நித்திய ஜீவன் இருக்கிறது. சோ எப்படி ஒரு IAS படிக்கிறதுக்காக அவங்க என்னென்னவோ ட்ரைனிங் எடுத்து இரவும் பகலும் அவங்க ட்ரெயின் பண்றாங்க வசனத்தை படிக்க. ஒரு நாள் ஒலிம்பிக் மெடல் வாங்கின ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன் சொல்றாங்க, அதாவது
நான் 6 நாள் மொபைலே பார்க்கலன்றாங்க. காரணம் என்னன்னா அந்த மெடல், ஒரு சில்வர் மெடல் அடிச்சதுக்கு அவங்க சொல்றாங்க நான் 6 மாதம் மொபைலே தொடல. அப்போ நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு நம்ம காஸ்ட் கண்டிப்பா அதுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதுதான் நீங்க பேசிட்டே இருக்கும்போது நான் ஒரு வசனம் நீங்க லாஸ்ட் டைம் சொன்னீங்க, அதை தேடிக்கிட்டு இருக்கு. அந்த வசனத்தை யோவான்ல தான் நினைக்கிறேன். அதுல வந்து அநேகர் வந்து அவரை விட்டு பின்வாங்கி போறாங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல அப்போ ஆண்டவர் இயேசு சொல்றாருங்க, நீங்களும் போக மனமா இருக்கீங்களா? ஆமா 67. ஆமா 67ல. சோ அதே வசனம் தொடர்ந்து வருது. ஆமா, மனமா இருக்கிறீங்களா? அதுக்கு பீட்டர் சொல்றாரு 68ல சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. But Simon Peter answered him, Lord, to whom shall we go? You have the words of eternal life. So இந்த ஒரு வார்த்தையும் நித்திய ஜீவனுக்கு நம்மை நடத்தும். அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற நீங்களும் தயவு செய்து ஒரு நாளைக்கு மினிமம் 10 சாப்டர்ஸ் படிக்கவும் தியானிக்கவும் நேரத்தை ஒதுக்குங்க. ஏன்னா எதுக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். கண்டிப்பா. அப்ப நித்திய ஜீவனுக்காக இல்ல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, மொபைல் போன் ஆக்கிபை பண்ணிட்டு. உண்மைதான், மொபைல் போன், உண்மைதான். அந்த சமூக வலைத்தள அதாவது அவங்க ஊழியத்தை குறித்து பார்க்கலாம், நிறைய நிகழ்ச்சிகள் பார்க்கறோம். ஒரு நாளைக்கு 1-2. இந்த நிகழ்ச்சி கூட அவங்க அந்த வசனத்தை மாத்திரம் கேட்டு அடுத்தது அவங்க பைபிள்ல தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். நிச்சயமா எப்ப பார்த்தாலும் சமூக வலைத்தளங்களிலே இருப்பது. ஏன்னா இன்னைக்கு வந்து சாத்தா என்ன பண்றான் அப்படின்னா, மொபைல் ஃபைன் அவங்கள ஆக்கிபைடா வைக்கிறான். ஒரு சின்ன மீம்ஸுங்க, ஜோக்ஸுங்க, குடும்பத்தை சம்பந்தப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் போட்டு அதுக்குள்ள கொண்டு வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல அகப்பட்டவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா உலக பிரகாரமான இச்சைகளில் அகப்பட்டவங்க இருக்கிறாங்க. கதைகளுக்கு செவி கொடுத்தவங்க இருக்கிறாங்க. வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸை வந்து ஒரே ஒரு செல்போனுக்குள்ள கொண்டு வந்து இன்னைக்கு நிறைய பேர் ஆக்கிபை பண்ணி வச்சதுனால வசனத்தை வாசிக்க வேண்டிய அவர்கள் இன்னைக்கு அவைகளை விட்டு விலகி இருக்கிறார்கள். அப்ப இந்த கடைசி மணி நேரம், ஏன்னா இது கடைசி மணி நேரம், அப்ப அதிகமான கான்சென்ட்ரேஷன் இப்ப வசனத்துக்கு தான் கொடுக்கணும். வசனத்தை கொடுத்து வசனத்தின்படி அவங்க நடக்க ஆரம்பித்தால் தான் நித்திய ஜீவனுக்கு அவங்க போக முடியும். நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இப்ப அந்த சகோதரிக்கு வந்து பால் யாங்கிச்சோ அவங்க சொன்னதுனால அவங்க வந்து அந்த வசனத்தையே பயட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு அற்புதம் நடந்துருச்சு. கண்டிப்பா வசனம் வந்து ஆரோக்கியம் கொடுக்குது, வசனம் சுகம் கொடுக்குது. அதான் சொல்றேன். இந்த நிகழ்ச்சியில ரொம்ப நாளைக்கு முன்ன நான் ஒரு பகுதிக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது அங்க ஒருத்தர் பலவீனமா விழுந்துட்டார். கோமா ஸ்டேஜில் இருக்கிறார். சரி. அவர் எனக்கு தெரியாது. நான் அந்த பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். ஆனா அந்த பாஸ்டர் அவங்க இன்னொரு பாஸ்டர் மூலியமா அவங்களுக்கு தெரிஞ்சவங்கனால ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலான்ட்டு அப்படி கூட்டு போனாங்க. கூட்டு போகும்போது அவங்களோட நான் கடந்து போறேன். அவங்களோட கடந்து போன பிறகு அங்க ஐசியூல வச்சிருக்கிறாங்க. ஒரு விரல கூட அசைவு இல்லை. அவருக்கு வந்து எல்லா டியூப் போட்டு இருக்கிறாங்க. அது இல்லாம ஆக்சிஜன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த லைஃப், அதாவது என்ன சொல்லுவோம்னா, இந்த கொரோனா காலத்தில் யூஸ் பண்ணாங்க லைஃப் சப்போர்ட் அதையும் போட்டிருக்காங்க. போட்டு கம்ப்ளீட்டாக டியூப், யூரியன் டியூபு, அதுக்கப்புறமா அவருக்கு ட்ரிப்ஸு எல்லாம் போயிட்டு இருக்கு. தூரத்துலேருந்து கண்ணாடியிலேருந்து பார்க்குறோம். எனக்கு அவங்க யாருன்னு தெரியல. ஆனால் பாஸ்ட் அவங்களோட பேசிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா என்ன சொன்னார், பிரதர் பில்லிகிராம் ஒரு ஜெபம் பண்ணிடுங்க அப்படின்னாரு. அவங்ககிட்ட பெர்மிஷன், நர்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டு உள்ளே போய் சத்தம் போடாதீங்க சார், ஜஸ்ட் ஸ்லோவாக பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஏப்ரினும் கொடுத்தாங்க. அதுவும் நான் போட்டுட்டு உள்ள போறேன். உள்ள போன உடனே எனக்கு அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெபம் பண்ணாதேன்றாரு. நான் இது வந்து ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கறேன். ஏன் ஆண்டவரேன்னு கேட்கறேன். அதுக்கு பதிலாக வேதத்தை வாசி அப்படின்னாரு. ஸோ எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். வேதத்தை வாசின உடனே எந்த பகுதின்னுலாம் சொல்லல, பைபிள் வாசி. அதுதான் எனக்கு கேட்குது. கேட்ட உடனே என்ன பண்ண, சங்கீதம் 1 எடுத்தேன். சங்கீதம் 1 எடுத்து முட்டி போட்டுக்கினேன். அவர் காது கிட்ட கேட்குற மாதிரி கொஞ்சம் முட்டி போட்டுக்கினேன். அவர் கோமா ஸ்டேஜில் இருக்கிறார். ஸோ நான் வந்து வசனத்தை சங்கீதம் 1லேருந்து வாசித்தனே போகிறேன். இவங்க என்னை வந்து கர்நாடகிலேருந்து பார்த்துருக்குறாங்க. இவரு நான் முட்டி போட்டு பைபிள் தந்துட்டு இருக்கிறாரு, ஜெபம் பண்ணிட்டு வர சொன்னேன் அப்படின்ட்டு ஒரு 5 அதிகாரம் கிட்ட வாசித்த உடனே அந்த படிக்கைக்கு அதுக்கு பக்கம் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு மானிட்டர் வச்சுருந்துருக்குறாங்க. அவங்களெல்லாம் நான் கவனிக்கல. அங்கேருந்து ஒரு நர்ஸ் வராங்க. வந்துட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. நான் பயந்துட்டேன். என்ன பயந்துட்டேன்னா, டியூப்லாம் நிறைய இருந்துச்சுன்னா எதனா தட்டிட்டோமா, டிஸ்டர்ப் பண்ணிட்டோமான்னு. அவங்க சொன்னாங்க, இவர் அட்மிட் பண்ண இந்த காலையிலேருந்து நான் தான் இந்த மானிட்டரை வாட்ச் பண்ணுறேன், ஒரு மாற்றமும் இல்லை, இப்போ ஒரு சின்ன ஸ்லைட் மாற்றம் வருது அதில். சொன்ன உடனே எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. நான் உடனே
உடனே சொல்கிறேன் ஓகே அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வெளியே வந்து நான் சிஸ்டர் கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் உள்ளே போய் உட்காந்துங்க, பைபிள் வாசித்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு எது வருதோ அதை எடுத்து வாசித்துக்கிட்டே இருங்க, டயர்டானீங்கன்னா உங்கள் சொந்தக்காரர் இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு விடுங்க வாசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுத்துட்டு ஜாம் பண்ணிட்டு போயிட்டேன். இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். சரி, இன்னும் ஈவினிங் என்னை கூட்டத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஈவினிங் கூட்டம் முடிச்சிட்ட பிறகு பாஸ்டர் திரும்ப சொல்கிறாரு, நம்ம அங்கே போய் பார்த்துட்டு போயிடலாம் அவர்ன்றாரு. எனக்கும் ஆர்வமாக இருக்குது நான் போய் பார்க்குறதுக்கு. சரி போகலாம் பாஸ்டர்னு போகிறோம். லிஃப்ட்டில் போகிறோம். மேலே போயினாக்கா ஐசியூவில் அவர் இல்லை. என்னன்னா அவங்கள வார்டுக்கு மாற்றிட்டாங்க. நாங்கள் வார்டில் வந்தாக்கா இட்லி சாப்பிட்டு இருந்தாரு. அப்போ அந்த சிஸ்டர் வந்து ஒரே அழுது சந்தோஷப்பட்டு நாங்க பைபிள் வாசித்துக்கிட்டே இருந்தோம். மதியானத்துக்கு அவர் எழும்பி உக்காந்துட்டாரு. மதியானமே அதுதான் சொல்றேன், வசனத்துல ஜீவன் இருக்கிறது. அத அவங்க உணரணும், ஜனங்க உணரணும். சாதாரணமா வாசிக்கிறதுக்கும் ஒரு கதை புத்தகம் போல வாசிக்கிறதுக்கும் வேதம் என்ற முக்கியத்துவம் கொடுத்து வாசிக்கிறதுக்கும் இதுல வல்லமை உண்டு. ஏன்னா இது தேவனே இருக்கிறார். நிச்சயமா, ஏன்னா அவர் தான் இந்த வார்த்தை, இயேசுதான் இந்த வார்த்தை. அதுதான் யோவான் 1 நமக்கு அவர் சொல்றாரு. அப்போ நீங்க சொல்லும் போது வார்த்தையின் வல்லமை. ஆமாங்க, அந்த பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். இன்னொரு இடத்துல சொல்றாருங்க, அந்த வார்த்தை வந்து அது ஒரு இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது ஆவியும் ஆத்துமாவையும் அது என்ன பண்ணுதுன்னா அது உருவ குத்துகிறதா இருக்குது. கண்டிப்பா ஒரு மனுஷனுக்குள்ள ரிப்பெண்டன்ஸ், அதாவது வகை பிரிக்குது. ஆமாங்க, ஒரு மனுஷனுக்குள்ள மாறுதல் கொண்டு வர்றது வேர்ட் ஆஃப் காட். இந்த வசனம் தான் ஒரு மனுஷனை பர்மனண்டா மாற்ற முடியும். ஒரு மனுஷன் திட்டுறதுனாலயோ அல்லது அவனை அடிக்கிறதுனாலயோ மாற முடியாது. கண்டிப்பா ஆண்டவருடைய வார்த்தை அங்க போகும்போது பரிசுத்த ஆவியானவர் மூலியமா நிச்சயமா அந்த வேர்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கூட, ஒரு நாள் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருங்க, அவங்களுடைய ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க, பிரெக்னன்சில கீழே வந்துட்டாங்க அவங்க வண்டியில, 2 வீலர்ல. ஹாஸ்பிட்டல்ல கூட்டின்னு போகும்போதும் இவர் என்ன பண்ணாரு, ஆம்புலன்ஸ்ல கூட்டின்னு போயின்னுக்கிறாரு. போகும்போதும் டாக்டர் சொல்லிட்டாங்களா, இல்லை காப்பாற்ற முடியாது, 2 பேரையும் காப்பாற்ற முடியாது. இவர் அங்கேயே முட்டி போட்டு ஆண்டவரே உன் வசனத்துக்கு வல்லம் இருக்குன்னு சொல்லி அந்த ஆடியோ பைபிள் எடுத்து போட்டாருங்களாம் அவங்க ஒய்ஃப் காதுல. அவங்க நீங்க சொன்ன மாதிரியே அந்த வேர்டு போக 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 மானிட்டர்ல அந்த குழந்தை ஜீவனா இருக்கிறது காட்டுதுக்கலாம். அவர் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னாருங்க, மத்தியில அந்த வார்த்தை போன உடனே பாஸ்டர் அங்க ஜீவன் அந்த குழந்தை இப்ப 2 பேர், அந்த குழந்தை நல்லா இருக்கிறாங்க, 4-5 வயசு, இப்போ அந்த தாயும் நல்லா இருக்கிறாங்க. அப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த வேர்ட்ல இருக்கிற வல்லமை இன்னைக்கு நமக்கு தெரியாதனால தான் நிறைய பேர் வசனத்தை தியானிக்க மாட்டேன்றாங்க. கண்டிப்பா அதனால பிளெஸிங்ஸ் அதுல இருக்குங்க. அதாவது வசனம் நமக்கு ஆரோக்கியம் சொல்லுது பைபிள். அதாவது இது நமக்கு நம்முடைய ஆத்துமாவுக்கும் ஆரோக்கியம், சரீரத்துக்கும் ஆரோக்கியம், உலகத்துக்கும் ஆரோக்கியம், நித்தியத்துக்குள்ள நம்ம கொண்டு போறோம். ஒரு பிளெஸிங் இல்லீங்களா? ஆமா கண்டிப்பா. ஒரு பக்கம் சுகத்தையும் கொடுக்குது, ஒரு பக்கம் ஜீவனை. அதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்கல்ல, இரவும் பகலும் இதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமாங்க. அப்போ வசனத்துல இருக்கிற அந்த ரகசியங்களை சில சமயத்துல ஆறுதல் படுத்துதுங்க. அந்த வேர்ட் ஆஃப் காட் நம்மளை ஆறுதல் படுத்துது. நம்ம துக்கத்துல இருக்கும் போதும் சரி, ஆண்டவருடைய வசனம் எத்தனை ஒரு எண்ணெயும் கூட சரி, அது ஆறுதல் படுத்துது. கண்டிப்பா அந்த வசனத்துல ஜீவன் இருக்குது, அதுல ஆறுதல் மாத்திரம் இல்ல, நமக்கு பலன் இருக்குதுங்க. கண்டிப்பா அதுக்கு தான் ஏசாயா 40 சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவாங்க. அப்போ அந்த வேர்ட் ஆஃப் காட்ல நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. கண்டிப்பா அந்த டைம்ல ஆண்டவர் என்ன நமக்கு வார்த்தை வேணுமோ கொடுக்குறாரு. அப்போ அந்த வசனத்தை நம்ம காத்திருக்கும் போது தான் ஆண்டவர்கிட்ட தான் அந்த வசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால ஒரு நாள் நான் ஒரு பெரிய தேவ மனுஷனை அடக்கம் பண்ற ஃபியூனரல் போயிருந்தாங்க மெட்ராஸ்ல. அவர் எங்க இருந்துட்டாருன்னா நேபாளில் இருந்துட்டார். சரி, அவருடைய பாடி 85 இயர்ஸ் 83 இயர்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ நேபாள்காரெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு வாலிபன் நேபாள் பையன் சாட்சி கொடுக்கும் அழுதுட்டாங்க. அப்ப ஏன் இந்த வாலிபன் அவன் எம்டெக் எல்லாம் படிச்சு இன்ஜினியரிங் பண்ணி ஊழியம் பண்றான். அப்போ அவன் சொன்னா, நான் ரொம்ப வருஷத்துக்கு மேல இந்த ஊழியக்காரன் நான் காஃபி கொண்டு போன காலையில. அப்போ அவர் வந்தோன்னே என்னை பார்த்து கேட்டாரு, டிட் யூ ரீட் யுவர் பைபிள்னு கேட்டாரு. நீ காலையில் ஏஞ்சி ஆண்டவருடைய நீ வசனத்தை படிச்சியா, நீ தியானிச்சேன்னா? இல்லை அங்கிள், நான் இப்போதான் தூக்கத்துலேருந்து ஏஞ்சேன், உடனே உங்களுக்கு காஃபி கொடுன்னு முடியாதுன்னு. அவர் சொன்னா, ஐ டோன்ட் வாண்ட் யுவர் காஃபினாருமா. உன் காஃபி எனக்கு வேண்டாம், நீ ஆண்டவரை சேவிக்காத, அவரோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாத, நீ ஊழியக்காரத என்னத்தை சேவிக்கிறது, நீ ஃபர்ஸ்ட் கோ அண்ட் ரீட் யுவர் வேர்ட். 10 சாப்டர் படிச்சு தான் நீ எத்தனோ, இல்லாட்டி நான் பிரேக்ஃபாஸ்ட் கூட பண்ணுறது இல்லைன்னாரான். அதை சொல்லும் போது அந்த வாலிபன் அழுகிறான். அந்த ஊழியக்காரன் சொன்ன ஒரு வார்த்தை என் லைஃபை மாத்துச்சு. அதுல இருந்து நான் வேதத்தை படிக்காத எந்த வேலையும் செய்யறதில்லை. ஸோ இன்னைக்கு அவன் ஒரு ஊழியக்காரா இருக்கிறாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க கூட ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஒரு நாள் மினிமம் அட்லீஸ்ட் நான் 10 சாப்டர்ஸ் நான் படிக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை நான் தியானிக்காம வெளியே போகக்கூடாது. ஏன்னா சோதனை வெளியே இருக்குதுங்க, அதை மேற்கொள்ளக்கூடிய சக்தி இந்த வார்த்தையில இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, சாத்தானை எதிர்த்து நிற்கும் போது கூட அந்த ஆண்டு ஸ்கிரிப்சர் தான் கோட் பண்றாரு. கண்டிப்பா
வசனத்தை கோட் பண்றாரு. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல, தேவ வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்நாளும், அப்போ ஒரு வேர்ட்லயும் அந்த லைஃப் கண்டிப்பா. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த வசனத்துக்கு அதிகமான நேரத்தை இந்த காலத்துல கொடுப்பது ரொம்ப நல்லது. அதாவது இந்த வசனம் வந்து தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பழைக்கலாம். எவ்ரி வேர்டு தட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் த மவுத் ஆஃப் காட். ஸோ 3 சோதனையிலும் ஆண்டவர் ஜெயிக்கிறதுக்கு காரணம் வசனத்தை பயன்படுத்தினார். அதனால நம்ம கூட ஜெய ஜீவியம் கொள்ளணும்னா அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஜெயம் கொள்ளுவர்களுக்கு தான் அந்த கண்டிப்பா நித்தியம். ஏன்னா அது வந்து 7 சபைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லுகிற காரியம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அதனால் சோ ஜெயிப்பது ரொம்ப முக்கியம். அந்த ஜெயம்னா சாதாரணமா நம்ம ஜெயிக்க முடியாது. இந்த வசனத்தை வாசித்து தான் ஜெயிக்க முடியும். அப்போ நித்தியத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் ஜெயம் எடுக்கணும். அந்த ஜெயம் எடுக்கணும்னா வசனத்தில் நாம் உறுதியா இருக்கணும். அப்பதான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். வசனமே இல்லாமல் நம்ம ஜெயம் எடுக்க முடியாது. ஏன்னா இது பட்டயம். பட்டயம் இல்லாம யுத்தத்தை ஜெயிக்க முடியாது, ஆகாது. அதனால இந்த பட்டயம் நம்ம இரவும் பகலும் இதை தியானித்து 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 இதில் நாம் இருப்போமானால் உலகத்தையும் ஜெயிக்க முடியும். அதுக்கு பிறகும் நித்திய ராஜ்யத்துக்குள்ளவும் நம்மால பிரவேசிக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க சொல்லும்போது ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துல எப்படி அவர்களை ஜெயித்தார்கள் அப்படின்றதுக்கு ஆண்டவர் ஒரு வசனம் சொல்றாருங்க. நம்ம ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும், கரெக்ட்டுங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ரெவெலேஷன் 12:11ல வருது. அப்போ சாத்தானை ஜெயிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், வசனம், இந்த வசனத்தின் மூலமா தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நாம் கடந்து போவது தேவனுடைய வார்த்தையினால் தான் முடியுங்க. அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்துற ஒருத்தரும் கூட நிச்சயமாக அந்த வேர்டு ரெவெலேஷன் 12:11ல வருது பாருங்க. அப்போ வேர்டுனால தான் ஜெயிக்க முடியும். கண்டிப்பா இட்டர்னல் லைஃப்குள்ள கொண்டு போகக்கூடிய ஒரு கைடு. இப்போ உதாரணமா இப்போனா கூகுள் மேப் வந்துச்சு. அந்த காலத்துலலாம் கைடு வச்சு தான் எங்கெங்க, நாங்கள் ஒரு முறை மைசூருக்கு போயிருந்தப்போ எங்கே போனோன்னு ஒரு கைடு புஸ்தகத்தை கொடுக்குறாங்க, எந்த ஸ்பாட்ல போனோம். அந்த மாதிரி பரலோகத்துக்கு போகிற கைடு, இட்டர்னல் லைஃப் போகிறது நமக்கு பைபிள் தான். அதை கைட் பண்ணுறது, நம்ம சரியான வழியில் நம்ம நடத்தக்கூடியது வேதவசனம். ரெண்டாவது, நித்திய ஜீவனுக்கு போறோம்னா we have to follow Christ. கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். கைடு புக்கை வச்சுக்கிறது மாத்திரமல்ல, அதை நான் படிக்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னா யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, my sheep hears my voice and it follows me. என்னுடைய ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்குறேன். ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க தான் வருவான். சாத்தானுடைய வேலை என்னன்னா நம்ம நித்திய ஜீவன் போகக்கூடாது, நம்மளை அழிக்கணும், நம்ம ஆத்மாவை நஷ்டப்படுத்தி நரகத்துக்கு கொண்டு போகணும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நானும் யோவான் 10 அதாவது உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன்றாரு. அதே யோவான் 10:24ல நான் நித்திய ஜீவனை, என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்றாருங்க. அந்த ஒரு வசனம் படிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரத்துல 28, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். verse 27ல, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை என் பின் செல்கிறது. so it follows me. அப்போ நித்திய ஜீவன் வேணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமா ஆண்டவரை ஃபாலோ பண்ணணும். அவர் வசனத்தை என்ன சொல்லுது? அதாவது I will give them eternal life and they shall never perish. ஆமா, இது ரொம்ப அருமையா இருக்கு. அதே நேரத்தில் they shall never perish, neither shall anyone snatch them out of my hand. ஆமென். அப்போ அது ஒரு கிரேட் ப்ராமிஸ். ஏன்னா அவருடைய கையில நான் இருக்கிறேன், அது என் கையில ஆடு இருக்குது, யாரும் அதை பறிக்க முடியாது. அப்போ அது ஒரு ப்ராமிஸா. அப்போ உலக காரியத்துல எதுவுமே நம்மளை பறித்து கொண்டு போக முடியாது. ஏன்னா அவருடைய கையில நம்ம இருக்கிறோம். அவருடைய கரம் பலத்த கரம், அது வானத்தை விரித்த கரமா. அது சொல்றாரு, என் கரம் தான் அந்த வானத்தை படைச்சிச்சுன்றாரு. அப்போ அவருடைய கையில இருந்து அதுதான் நீங்க இப்படி பேசும்போது ஒரு வசனம் இன்னொரு வசனம் எனக்கு ஏற்கனவே பேசின வசனம் தான் இது. நாங்க அதுல ரொம்ப அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்யும் போது அப்போஸ்தலர் நடபடிக்கையில 13ஆம் அதிகாரத்துல 48ஆம் வசனம் அங்க சொல்லுது பாருங்க. 48ஆம் வசனம் வாசிங்களேன். புறஜாதர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களை விசுவாசித்தார்கள். ஆமா, நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள். அப்ப நியமிக்கப்பட்டவர்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறார்கள். அந்த நியமிக்கப்பட்டவர்களை ஒருவனாலும் தன் கரத்திலிருந்து எடுக்கவே முடியாது. எந்த சத்துரும். அப்போ அவர் நம்மை நியமிக்க வேண்டுமானால்
நாம் அவருக்கு செவி கொடுக்கணும். ஆமாம். ஸோ ஆண்டவராக இயேசுவை நித்திய ஜீவனுக்கு வேணுன்றவங்க வசனத்தை கேட்கறது மாத்திரமல்ல, அவரை ஃபாலோ பண்ணும்போது அங்கே ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு, என் கையில் இருந்து யாரும் பறிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சொல்றாரு, பிதாவின் கையிலிருந்து அவங்கள பறிக்க முடியாது. நெக்ஸ்ட் வசனம் சொல்றாரு, பிதா வந்து சாவரன், ஆல் பவர்ஃபுல், ஆல் மைட்டி காட், அவருடைய கருத்துல நம்மளை ஒப்பு கொடுத்துருக்கிறாருன்னா ஒருத்தரும் பறிக்க முடியாது. நித்திய ஜீவனுக்கு போறதுல அவர் வசனம் முக்கியமாக இருக்கிறது, அவரை ஃபாலோ பண்ணுறதும் அதிக முக்கியம். ஏன்னா ஆடுகள் அவரை பின் சொல்லணும். ஏன்னா வழி மாறி போகிறது, நம்மளாம் ஆடுங்க யூஸ்வலாக ஆடுங்களுடைய கேரக்டர் என்ன, ஈஸியாக வழி தப்பி போயிடும். பட் மெய்ப்பெண் அதுதான் கூடவே இருக்கிறார். ஸோ ஆண்டவராக இயேசு நிச்சயமாகவே நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பெண்ணா அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நடத்துவார் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நித்தியத்தை குறித்து அநேக காரியங்களை பேசுவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். வசனம் முக்கியம். வசனத்தின்படி நடப்பதற்கு நாம் இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். ஸோ இந்த நிகழ்ச்சி ஒரு முடிவுக்கு வருகிறது. ஆனாலும் ஒரு வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம். அந்த வீடியோவை பாருங்கள். ரொம்ப முக்கியமானது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து இவர் பேசுகிறார். ஒருவேளை இங்கிலீஷில் இருக்கலாம், புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். You've got to watch this. It's time to lock in. Stop playing games with God. You're either in or you're out. Lock in. Lock in. Stop going to filth. Stop going back to the habitual sin. Stop going back to the cycles. It's time to lock in. Read your Bible every day. If you eat physical food every day, you can eat spiritual manna every day. It's time to lock in. I'm telling you that with as much emotion as I can say this, the Lord has been gracious to you, but lock in, y'all. Lock in. Be serious about the things of God. Everything's been a joke. Everything's been funny. When Jesus was going to Golgotha, when he was in the garden Gethsemane, he locked in. There was something about Jesus. They said the games are over. The first miracle was turning water into wine, and they were feasting, but then they went from feasting to fasting. There was a locking in, and I just believe that the Lord wants you to lock in. Lock in with your diet. Lock in with lifting weights. Lock in with the Word of God. Lock in. Put the blinders on. Start unsubscribing from channels. Start unfollowing people. Stop feeding your mind with garbage. When you put the blinders on, what you're saying is, I don't care anymore. Jealousy and envy is only possible if you can see and hear what they're doing. Who cares what they're doing? You walk your path. Stop responding to the haters. Stop clapping back. Stop jumping into the conversation and start jumping into the intercession. Enough is enough. I'm sick and tired of being sick and tired. If your lower back hurts, stretch it and work it out. If you have headaches, drink more water. If you're tired all the time, set a bedtime and turn your freaking phone off. You are destroying yourself. The devil is destroying you. The only person on your team is the Holy Spirit, and you need the Holy Spirit in your corner, and you need to yield to him and do what God's called you to do. Lock in. இப்போ இந்த வீடியோ பார்த்த நீங்கள் இவ்வளோ தூரம் பேசின காரியங்கள் எல்லாவற்றையும் கவனித்து உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு ஏற்ற மாதிரி உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நீங்கள் அபாத்திரமாக இல்லாதபடி நீங்கள் பாத்திரமாய் மாறுங்கள். உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. பாவமான வழிகளை விட்டு விலக ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் பலன் தருவார், உதவி செய்வார். அவர் கரத்திலிருந்து உங்களை யாரும் பறிக்க முடியாது. அப்போ இவ்வளோ நேரம் நிறைய காரியங்களை நம்ம மத்தியில் பாஸ்டர் அவங்க பேசியிருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க உங்களுக்காக ஒரு ஜெபித்த பிறகு நாம் இந்த நிகழ்ச்சியை முடிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, வானாதி வானம் கொல்லா தேவனே, சகல மாம்சத்துக்கும் தேவனமா இருக்கிறவரே, எல்லாரும் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, உம்முடைய வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக, இரவும் பகலும் வசனத்தை தியானித்து அதில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வர்களாக, நித்திய ஜீவனுக்கு பாத்திரராக எண்ணப்படும்படியாகும் ஆண்டவரே. உமக்காக அவர்கள் கடைசி மட்டும் வாழக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுவீராக. ஆண்டவர் உம்மை பின்பற்றக்கூடியவர்களாக மாற்றுவீராக. Lord, let them follow you. அந்த ஆடுகள் ஆண்டவரே அவருடைய சத்தத்தை கேட்டு பின்பற்றுவது போல நம்முடைய சத்தத்தை வேதத்திலிருந்து நாங்கள் கேட்டு அதன்படி பின்பற்ற நீர் உதவி செய்தல்லும். இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நித்திய ஜீவன் நிகழ்ச்சியை பாருங்கள். ஆண்டவர் தம்முடைய இரக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். எனவே
நாம் இருக்கிற வரை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக் கொண்டு தான் இருக்க போகிறோம். ஆனால் நம்முடைய மரணமும் அவருடைய வருகம் எப்போ இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் எந்த நேரமும் ரட்சணை நாள் இதுவே. இன்றைக்கே ரட்சிப்பின் பாதையில் உங்களை ஒப்புக் கொடுங்கள், பாவத்தை விட்டு விலகுங்கள், இயேசுவோடு கூட நடங்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.